பிரியமானவர்களே, வழக்கமாக நாம் மெழுகுத்திரிகளை ஏந்தி ஆலய முற்றத்திலிருந்து ஆலயம் வரை நாம் சென்று ஆண்டவருக்கு காணிக்கையாக அந்த மெழுகுத்திரிகளை கொடுப்போம். ஆண்டவரை எவ்வாறு அன்னை மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய யூத சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து 3 மாடப்புறாக்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக எளிமையின் காணிக்கையாக கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் அர்ப்பணித்தார்களோ, அதன் நினைவாக நாமும் மெழுகுத்திரிகளை ஏந்தி ஆலயத்திற்குள் சென்று நமது திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகிறோம், புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை குறித்து நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நமதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் வாசகமாக மலாக்கி புத்தகத்திலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தை, இதோ நம் தலைவர் ஆண்டவர் நீங்கள் நினையாத நேரத்தில் ஆலயத்திற்குள் வருவார், அவர் உங்களை புடமிடுவார் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், எருசலேம் ஆலயம் சிதைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இல்லை, அவருடைய மாட்சி அங்கிருந்து சென்று விட்டது என்ற செய்தி எல்லாம் மக்களுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. வேற்று தெய்வங்களை வணங்கி கடவுளுக்கு எதிராக சென்ற பொழுது அந்த ஆலயம் மற்ற படைகளால் வேற்று நாட்டினரால் இடிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் மலாக்கி இறைவேக்கன் சொல்லுகிறார், ஆண்டவர் வருவார், அப்பொழுது அனைத்தும் சரி செய்யப்படும், அவர் யாரும் நினையாத நேரத்தில் வருவார் என்ற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. இதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு சேர்த்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாவும் இயேசுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் யோசேப்பிற்கும் அன்னை மரியாவுக்கும் தெரியும். இவர்களை விட்டால் சிமியோனுக்கும் அன்னாவுக்கும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சிமியோன் ஆண்டவர் இயேசுவை காணும் முன் இறக்க மாட்டார் என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அன்னாவும் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். அவரும் மீட்பரான ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார். இப்படி இந்த 4 பேருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி, ஆண்டவர் இயேசு யாருக்கும் தெரியாமல் ஆலயத்திற்கு வருகிறார். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய செய்தி என்னவென்றால், ஆண்டவரையே தன் கருவில் தாங்கிய அன்னை மரியா ஒரு பெண், ஆனால் யூத சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து எருசலேம் ஆலயத்திற்குள்ளே செல்லவில்லை. அந்த ஆலயமான ஆண்டவரையே தாங்குகின்ற அந்த அன்னை மரியாவுக்கு அந்த ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை. இதை குறித்துதான் இயேசு கிறிஸ்து பின்னாளிலே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் யூத சட்டங்களையும் பற்றி கடுமையாக சாடுவார். ஏனென்றால் ஆண்டவர் கூட அங்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஏனென்றால் யூதர்களுக்கென்று தங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்திட்டங்கள் எதை பொறுத்து இருந்தது என்றால் அவருடைய அதிகாரத்தை பொறுத்திருந்தது. தாங்கள் நினைத்ததுதான் இங்கே செய்யப்பட வேண்டும், நாங்கள்